வாழ்க நலத்துடன் இன்னைக்கு வந்து டே 17 இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரைக்கீரை கடைச்சல், சப்பாத்தி, அப்புறம் உருளைக்கிழங்குங்க. உண்மையிலே வந்து என்னடா காம்பினேஷன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, கொஞ்சம் சப்பாத்தி இருக்குது, சப்பாத்தி எடுத்து அரைக்கீரை கடைச்சல வந்து நல்லா வந்து பிரட்டி எடுத்துட்டு உள்ளுக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலே செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து லெமனு, புதினா எல்லாம் போட்டு ஜூஸ் வந்து வச்சுருந்தேங்க. ஸோ தாகம் எடுக்கிறப்ப அதை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன். முடிஞ்சளவுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ஏதாவது லெமன் ஜூஸோ இல்லை நீராகாரம் ஏதாவது குடிச்சிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காளான் பிரியாணி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசி, அப்புறம் ஒரு அப்பளங்க. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து அரைக்கீரை கடைச்சல் மிச்சமாக இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் அப்பளத்தை வச்சு சாப்பிட்டேங்க. அரைக்கீரை கடைச்சல் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியுமா? நம்ம சேனல் வீடியோக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடலாம் கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியும் ஒரே ஒரு பன்னு மட்டும் வச்சு சாப்பிட்டேங்க. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இது கொஞ்சம் லைட்டாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டேங்க. இதோட வந்து நைட் டிஃபனாகவும் முடிச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.